ஆர்ட் ஃபில்லர்ஸ் சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கம். மக்கா சோளத்தினுடைய அந்த தாளிலிருந்து சூப்பரான கிராஃப்ட் ஐடியா இன்னைக்கு பார்க்கலாமா? இதற்காக அந்த மக்கா சோளத்தினுடைய தாளை நம்ம சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துடுறோம். சைஸ் பார்த்து நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சிலது இந்த மாதிரி நம்ம விரிக்கும் போது ரொம்ப அழகா பெருசா வரும். ஸோ பெருசு தனியா, சின்னது தனியா எடுத்து வச்சுக்கோங்க. எய்தர் ப்ரவுன் பேக் இந்த மாதிரி இருந்தா அது யூஸ் பண்ணிக்கோங்க. இது வேஸ்டா இருக்கிறதுனால எடுத்துட்டேன். இல்லைன்னா ஒயிட் பேப்பர் எடுத்துக்கலாம். மெட்டல் வயர் எடுத்துக்கலாம். அதுல நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க இந்த ப்ரவுன் பேக்கினுடைய அந்த கட் பண்ணியிருக்கிறத அட்டாச் பண்ணிடலாம். அடுத்து சோளத்தினுடைய இந்த தாள்களை எடுத்து அதை அப்படியே என்ன பண்றோம்னா நம்ம கட் பண்ணி நான் பண்ற மாதிரியே ஃபாலோ பண்ணிடுங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த கிராஃப்ட்டுக்கு நீங்கள் ஃபெவிகால் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா ரிசல்ட் ஃபாஸ்ட்டாக வரும். ஃபெவிபாண்ட்லாம் இல்லைன்றவங்க க்ளூகன் இருந்தால் க்ளூகன் யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி ஃபெவிகால்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த கிராஃப்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஃபெவிபாண்ட் இல்லைன்னா க்ளூகன் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பேப்பர் டேப் இல்லாதவங்க வெறும்னே கம் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிடுங்க. அடுத்து இந்த ஃப்ளார்ஸ் எல்லாமே இப்போ ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்கு இல்லையா? இதை மக்காசோள தாளத்துல இருந்து பண்ணோம் அப்படின்னா யாராவது நம்புவாங்களா? மக்காசோள தாளிலிருந்து. நம்ம எல்லார் வீட்லேயும் பெருங்காய டப்பா கண்டிப்பாக இருக்கும். அதை எடுத்து அதுல இந்த மாதிரி ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிட்டு இந்த தாள்லையும் நம்ம ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிட்டு இதை அப்படியே இதில் ஓட்டிட்டோம்னா சூப்பரான ஒரு டீட்டெயிலிங் இந்த பெருங்காய டப்பாக்கு இப்ப கிடைக்க போகுது. தொடர்ந்து பாருங்க.
இந்த கிரீன் கலர் ஃப்ளார் டேப் இல்லாதவங்க என்ன பண்றீங்கன்னா, கிரீன் கலர் பேப்பர் எடுத்து சுத்திக்கோங்க. இல்லன்னா என்ன பண்றீங்க, ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோங்க. கிரீன் கலர்ல பெயிண்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதுல சுத்திக்கோங்க. அடுத்து கொஞ்சம் தொடப்பக்குச்சி. நம்ம அந்த ப்ரூம் ஸ்டிக்ல இருக்கும் இல்லையா? அதையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்ப அசெம்பிள் பண்ற டைம் வந்தாச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டெக்கரேஷன் இந்த வேஸ்க்காக. பெருங்காய டப்பா வேஸ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஃப்ளாரும் கியூட்டா ரெடி ஆயிடுச்சு. அசெம்பிளிங் டைம் வந்தாச்சு. ஒவ்வொரு ஃப்ளாரா இதுல இப்படி அசெம்பிள் பண்ணிட்டு, அப்படியே அந்த ப்ரூம் ஸ்டிக்ல இருக்கிற அதையும் எடுத்து நீங்க இதுல இப்படி வந்து அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா, ரொம்ப அழகான ஒரு லுக் உடைய ஒரு ஃப்ளார் வேஸ் சிம்பிளா எல்லா வேஸ்ட்ல இருந்தும் தயார் பண்ணிட்டோம். யாராவது இது எல்லாமே வேஸ்ட்ல இருந்து தயார் பண்ணதுன்னா நம்புவாங்களா? ஆனா ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ்ல நம்ம அப்படிதான் பண்ணி நம்ப வைக்கிறோம். எப்படி சூப்பரா? ஸோ உங்களுடைய டேபிள இது டெக்கரேட் பண்ணோம். உங்களுடைய ஷோ பீஸா உங்களுடைய ஹால்ல நீங்க இது எங்க வேணாலும் அழகா வைக்கலாம். பார்க்குறவங்க கண்டிப்பா நம்பவே மாட்டாங்க. இத நீங்க எல்லாமே வேஸ்ட் பொருள்ல இருந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்றத. ஸோ இந்த கிராஃப்ட் ஐடியா உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். நெறைய பேருக்கு கிராஃப்ட் காம்படிஷன்லாம் இருக்குன்னு சொல்றீங்க. அவங்க கூட இது உங்க காம்படிஷன்ல அழகா நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிரைஸ் உங்களுக்கு கிடைக்காம வேற யாருக்கு கிடைக்கும்? கண்டிப்பா உங்களுக்கு தான் கிடைக்கும். ஸோ இதே மாதிரியே நெறைய ஐடியாஸ் உங்களுக்கு வேணும்னா, கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு சொல்லுங்க. நம்ம அந்த கிராஃப்ட்ஸ் எல்லாமே பண்ணலாம். பட் நல்ல கிராஃப்ட்ஸா சொல்லுங்க. ஓகே. ஸோ இத உங்களுடைய வீட்ட அலங்கரிக்க நீங்களும் யூஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. நம்ம ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். டாடா அண்ட் பை பை.